அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் நம்ம கோபி வட்டத்துல நம்ம விவசாயி ருத்ரமூர்த்தி சார் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம சாருக்கு நம்ம பத்தி எப்படி அறிமுகமாயிருச்சு என்பதன் சார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். நான் ஆண்டவர் மலைங்க. ஓகே சார். கோபி ஆண்டவர் மலைங்க. ஓகே சார். குன்னாங்கல் தோட்டம். என் பேர் மூர்த்திங்க. ஓகே சார். நம்ம பத்தி உங்களுக்கு எப்படி சார் அறிமுகமாயிருச்சு? ஃப்ரெண்டு வாழை போட்டு என் அண்ணன் வாழைக்கு இந்த நியூட்ரியன்ட் கொடுத்து நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிறீங்க. ஓகே சார். வந்திருக்கிறோம் சார். இப்போ வந்துட்டு சாயில் டெஸ்ட் பண்ணீங்க. மினிமம் ½ hour to 3/4 மணி நேரம். 1 மணி நேரம் ஆச்சுங்க சார். 1 மணி நேரம். 1 மணி நேரம் சாயில் டெஸ்ட் எடுத்தோம் சார். டெஸ்ட்டுங்க சார். சார் ஒரு கதை சொல்லுங்க சார். வாழை கதை, இன்னொன்னு தர்பூசணி கதை. ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் வாழை கதை பத்தி பேசல சார். சரிங்க சார். வாழை எப்படி நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க? சார் நான் வாழை எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 ஆண்டு காலங்க ஒரு 20 கிலோ 25 கிலோ எடுத்துட்டு இருந்தேங்க. இந்த ஒரு 3 ஆண்டு காலங்க ஒரு 10 இருந்து 12 13 கிலோ தான் எடுத்துட்டு இருக்கிறேன். பாதி குறைஞ்சிருச்சு. பாதி குறைஞ்சிருச்சு. அப்போ அதே மண்ணு அதே விவசாயி அதே ட்ரீட்மெண்ட். அதனால அதிகமா ட்ரீட்மெண்ட் போகுதுப்போ. முன்னெல்லாம் பறிச்சு ஒரு 10 நாள் 20 நாளைக்கு வரைக்கும் பறிச்சு வச்சோம்னா மறுக்கதை கண்டுகொள்ள தேவையில்லை. இன்னைக்கு ட்ரிப்ல வாரம் ட்ரிப்ல நியூட்ரியன்ட் உரம் அது போயிட்டே இருக்கு. இருந்தாலும் வாழை அந்த செழிப்பு வர மாட்டேங்குது. எத்தனை நாளுக்கு ஒரு 25 கிலோ பேக் போகும் சார்? சரி, எங்களுக்கு வாரத்துல ஒரு பேக் போயிருங்க. ஒரு 2000 வாழைக்கு வாரத்துல ஒரு பேக் போயிருங்க. அப்போ ஒரு மாசத்துல 2000 வாழைக்கு 4 பேக் போயிருக்கு. 100 கிலோ உரம் போதுங்க சார். ஆனா ஒரு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 20 to 25 அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டிஏபி பொட்டாஸ் உரிய பறிச்சு வச்சு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் பார்ப்பேங்க சார். ஒரு 3 டைம் அதிகம் வச்சா 4 டைம் வச்சு எங்க வேலை முடிஞ்சு. வேலையை முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 4 வாட்டி கொடுத்தாலுமே வாரத்துக்கே 100 கிலோ கொடுத்தாலுமே அந்த ரிசல்ட் இல்லைங்க. அந்த 10 12 14 கிலோ அதுக்கு மேல இந்த 3 வருஷமும் இல்ல எடுக்கல. அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம மகசூல்ங்கிறது பாதி குறைஞ்சிருச்சு. உறவு செலவுங்கிறது அதிகமாயிருச்சு. நோய் தாக்குதல் அதிகமாயிருச்சு. இது நம்ம வாழையோட கதை. ஆமாங்க சார். இல்லைங்களா சார்? அதனால நம்ம சார் இந்த ஏரியாத்துல ரொம்ப ஃபேமஸ். இவர் என்ன பண்ணாலும் அந்த வெள்ளாமை பண்ணாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுதான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ஆமாங்க சார். இல்லைங்களா சார்? நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆனா இவரு வாழை போடாம இருக்கும்போது அவர் போட்டே வாழை வர்றதுல நாம் போட்டு என்னதான் பண்றதுன்ட்டு ஒரு நினைச்சிருக்கிறாரு. இல்லைங்களா சார்? ஆனா சார் பண்ண மிஸ்டேக்னு கடைசியில சொல்றேன். இது வாழை கதை. ரெண்டாவது தர்பூசணி கதை நம்ம சார். தர்பூசணி சார் நானும் ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கரா போட்டுக்கிறேன். ஒரு 4-5 ஆண்டு காலங்க ஏக்கராக்கு 20 டன்ல இருந்து 25 டன் எடுத்துருக்கிறேன். ஓகே. அது நான் நல்லா எனக்கு கை கொடுத்துச்சு. இந்த 3 ஆண்டு காலங்க ஒரு 10 டன்னு அதிகபட்சமா போனா 10 டன்னு கம்மியா அதுல இருந்து கீழே தான் வந்துட்டு இருக்குது. தர்பூசணி போடுறத நிறுத்திட்டேன். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வரமாட்டேங்குது. இன்னைக்கு சாயில் டெஸ்ட் இன்னைக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம மண்ணுல விஷயம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஒரு விஞ்ஞான பூர்வமாக உண்மை தெரிஞ்சிருக்கிறேங்க. ஆமாங்க சார். அப்போ ஒரு தர்பூசணி சார் எப்ப போட்டாலுமே ஒரு 200 டன் 300 டன் எடுத்துட்டு இருந்த ஒரு விவசாயி. ஆமாங்க சார். இவர்